even get to cross. ஹாய் Electro தமிழன்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எல்இடி டியூப் லைட், அதாவது ஒரு எல்இடி பேட்டனை வந்து எப்படி ஒரு 220 வால்ட்ஸ் ஏசி சாக்கெட்டில் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது 2 பின் பிளக் வச்சு எப்படி கனெக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் டிஸ்கார்ட் சர்லையும் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வாங்க, இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்இடி பேட்டன் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு எல்இடி டியூப் லைட்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸு. ஸோ ஹேவல்ஸ்லேருந்து 20 வாட்ஸ் எல்இடி பிரைட் ப்ளஸ் நியோ. ஸோ அதான் இந்த எல்இடி பேட்டனோட பேர். ஸோ வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்இடி பேட்டன் தான் நம்ம வந்து 2 பின்ல கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி பேட்டன் இருக்குது. ஸோ ஹேவல்ஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அதோட கொஞ்சம் ப்ராக்கெட்ஸு ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எல்இடி பேட்டன். ஸோ 2 வயர் வெளில வரும். அந்த 2 வயர் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், 2 பின் பிளக்கோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்கெட்ஸ் ஸ்க்ரூஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வாலில் ஹேங் பண்ணோன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் அந்த டியூப் லைட்டை, இந்த எல்இடி பேட்டனை. ஸோ இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா எலக்ட்ரிக் ஒயர்ஸ் தேவைப்படும். ஸோ எலக்ட்ரிக் ஒயர்ஸ், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பின் பிளக் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயர் ஸ்ட்ரிப்பர் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி பேட்டன் தேவைப்படும். ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியாங்கன்னா அந்த 2 பின் பிளக்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிடுங்க. இந்த மேலே இருக்க கேசிங்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மேலே இருக்க கேசிங் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து 2 ப்ராங்ஸ் இருக்கும். அந்த 2 ப்ராங்ஸில் ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிடுங்க. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை அன்ஸ்க்ரூ பண்ணிடுங்க. ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணால் தான் அதில் வந்து நம்ம ஒயர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அங்கே ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள். அந்த ஹோல்குள்ளே தான் நம்ம வந்து ஒயர்ஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கடைசியில் உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கும். ஸோ என்ன பண்ணோன்னா நீங்கள் ஒயர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அந்த 2 ஒயர்ஸோட இன்சுலேஷன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணியானோம். ஸோ ஒயர் ஸ்ட்ரிப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மேலே இருக்க பிளாஸ்டிக் கவரிங் ரிமூவ் பண்ணால் தான் உள்ள காப்பர் ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ 2த்துக்குமே ரிமூவ் பண்ணிடுங்க. நான் 2த்துக்குமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியாங்கன்னா அந்த ஒயர்ஸ் வந்து நீங்கள் முறுக்கிக்கோங்க, நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு மடக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கடைசியில் பார்க்க எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பிளாக் ஒயருக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயர்ஸை ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஹோல்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணியானோம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டுருங்க. ஸ்க்ரூ நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிட்டுங்க. ஸோ இழுத்து பார்த்துக்கோங்க, லைட்டாக வெளில வருதான்னு பார்த்துக்கோங்க. வெளில வரலன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ வெளில வந்துச்சுன்னா கரெக்டாக திரும்ப பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிளாக் ஒயரும் உள்ளே போட்டானோ இன்சர்ட் பண்ணியானோ. ஸோ திரும்ப அதை ட்விஸ்ட் பண்ணிட்டு மடக்கிட்டு அப்புறம் திரும்பவும் இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கடைசியில் பார்க்க உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ திரும்ப அந்த கேசிங்லாம் போட்டுருங்க. ஸோ கேசிங் போட்டாச்சு, திரும்ப அதை ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸோ கடைசியில் பார்க்க உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்சுலேஷன் டேப்பு தேவைப்படும். ஸோ அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம இன்சுலேஷன் டேப் வந்து அதை சுற்றி போட போகிறோம். அப்புறம் சிசர்ஸும் தேவைப்படும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்சுலேஷன். ஸோ இப்போ நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் அது வெளில வராது. ஸோ இப்போ அதர் எண்ட் ஆஃப் த ஒயர்ஸ் பாருங்கள், 2 ஒயர்ஸ் இருக்கும்.
ஸோ இது வந்து இன்னொரு எண்டு. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணி ஆகணும். இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டியூப்லைட் ஒயர்ஸோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணிக்கோங்க வயர் ஸ்ட்ரிப்பர் வச்சு. ஸோ இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணியாச்சு 2 ஒயருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெட் ஒயரை வந்து நான் ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ 2 ஒயரும் நான் வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறேன், அவ்வளவுதான். ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் இன்சுலேஷன் டேப் அது மேலே போட போகிறேன். ஸோ ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிளாக் ஒயர் ரெட் ஒயரும் ஜாயினே ஆகக்கூடாது, 2 காப்பர் ஒயரும் ஜாயினே ஆகக்கூடாது, ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்சுலேஷன் டேப் போட்டேன் அந்த 2 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டு. ஸோ ஒயிட் ஒயரையும் ரெட் ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பிளாக் ஒயரையும் ப்ளூ ஒயரையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இன்சுலேஷன் டேப் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் கரெக்டாக இன்சுலேட் பண்ணிட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2த்துமே நான் இன்சுலேட் பண்ணிட்டேன். அப்புறம் சுற்றி ஒரு டேப் போட்டேன், திரும்ப இன்னொரு லேயர் ஆஃப் டேப் போட்டேன், இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ லைட்டாக இழுத்து பார்த்துக்கோங்க, இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வரக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நல்லா நான் இன்சுலேஷன் டேப் போட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த 2 பின் பிளக்கை வந்து சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி பேட்டன் வந்து எரியும். ஸோ நான் வந்து சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன், அப்புறம் சுவிட்சும் போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி பேட்டன் வந்து எரியுது. ஸோ நல்லாவே எரியுது. ஸோ ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 2 ஒயர்ஸ் ஜாயினே ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஜாயின் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் நல்லா இன்சுலேஷனும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் என் டிஸ்கார்ட் சாலையும் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள தான் தேர்டில் சந்திக்கலாம். அதில் தென் பை பாய்.